வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் விடிய விடிய பெய்த கனமழை. குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. ஜோஹனஸ்பர்க்கில் இன்று தொடங்குகிறது 20வது G20 உச்சி மாநாடு. 2 நாள் நடைபெறும் மாநாட்டில் காலநிலை மாற்றம், எரிசக்தி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜோகன்னஸ்பர்க் நகரில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீஸுடன் பிரதமர் மோடி உரையாடல். பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் இருதரப்பு நல்லுறவு குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. தென்னாப்பிரிக்காவில் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்ற இந்திய வம்சாவளியினர். தேசிய கொடியுடன் குடும்பம் சகிதமாக பாரத் மாதா கி ஜெய் என உற்சாக முழக்கம். தென்னாப்பிரிக்காவில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, ஒடிசா என பாரம்பரிய முறைப்படி பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. இசைக்கு ஏற்ப நடனமாடிய கலைஞர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட பிரதமர். ஜோஹனஸ்பர்க்கில் பல்வேறு சமூக தலைவர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இந்திய வம்சாவளி தொழில் முனைவோருடனும் கலந்துரையாடல். அதிபர் டிரம்ப் புறக்கணித்ததாலேயே G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றுள்ளதாக காங்கிரஸ் விமர்சனம். ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தங்களை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் பதிவு. நாடு முழுவதும் நடைமுறைக்கு வந்தது 4 புதிய தொழிலாளர் நலச் சட்டம். வேலை வாய்ப்பை முறைப்படுத்துதல், சமூக பாதுகாப்பு காப்பீடு மற்றும் குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட சட்டங்கள் அமல். புதிய தொழிலாளர் நலச்சட்டம் பிரதமர் மோடியின் வரலாற்று சிறப்புமிக்க முடிவு. விக்சித் பாரத் 2047 இலக்கை அடைய இந்த திட்டங்கள் வழிவகுக்கும் என்றும் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பெருமிதம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வரும் 24ஆம் தேதி தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சை, திருவாரூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் அறிவிப்பு. ராமேஸ்வரம் வரை வந்தாலும் மீனவர்களை சந்திக்க பிரதமர் மோடிக்கு நேரமில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கடலோர மாவட்டங்களுக்கு தாம் எப்போதும் வந்தாலும் மீனவர்களை சந்திக்காமல் இருந்ததில்லை எனவும் உலக மீனவர்கள் தின விழாவில் பேச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர்களுக்கு 567 கோடி ரூபாயில் உட்கட்டமைப்பு பணிகள் செய்து தரப்பட்டுள்ளன. 2.0 திமுக ஆட்சியில் இன்னும் பல திட்டங்கள் தொடரும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. சர்வதேச போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு விளையாட்டு ஒதுக்கீட்டின் மூலம் அரசு வேலை. தமிழகத்தை விளையாட்டின் தலைநகராக மாற்றுவதற்கான கனவு திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பெருமிதம். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் அமைச்சர்களாக வருவோம் என நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். ஒருபுறம் கூட்டணி ஆட்சி கிடையாது என அதிமுகவினர் கூறி வரும் நிலையில் பாஜக மாநில தலைவரின் பேச்சால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சலசலப்பு.
யாருடன் கூட்டணி, எத்தனை சீட், யார் வெற்றி பெறுவார்கள் என அனைவரும் பேசும் வேளையில் கடல் குறித்து பேசுகிறது நாம் தமிழர் கட்சி. நாட்டுக்காக நிற்பவர்களால் மட்டுமே இதுபோன்ற அரசியலை முன்னெடுக்க முடியும் என்றும் கடல் அம்மா மாநாட்டில் சீமான் பேச்சு. மனிதர்களின் உணவு தேவையில் 30% நிறைவு செய்பவர்கள் நமது மீனவர்கள். கால்நடைகளை கடந்து கடல் உணவு மிக அவசியம் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். நெல்லையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற கடல் அம்மா மாநாடு. கடலின் வளங்கள் குறித்து வீடியோ மூலம் விளக்கம் அளித்த நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு அதிக அளவில் வருகை தரும் மயில்கள். கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வரும் மயில்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு. பிரதான அருவியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் விழுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சென்னை, ஓசூர், தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக தருமபுரியில் அமைகிறது மின்சார கார் பேட்டரிகள் தயாரிக்கும் நிறுவனம். சுமார் 2500 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ளதாக சிப்காட் நிர்வாக மேலாளர் தகவல். திருமணம் செய்து ஏமாற்றியதாக மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிறிஸ்டல்டா தொடர்ந்த வழக்கு. விசாரணை நிலை குறித்த அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்படும் பேனா, பிளாஸ்டிக் பெட்டிகளை கொள்முதல் செய்ய டெண்டர். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகிறது இந்திய தேர்தல் ஆணையம். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஊடுருவல்காரர்களை கண்டறிந்து வெளியேற்றவும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அவசியம். பிரதமரையும் முதலமைச்சர்களையும் தேர்வு செய்யும் உரிமை ஊடுருவல்காரர்களுக்கு இல்லை என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பதிலடி. உலக நாடுகள் பிரச்சினைகளை சந்திக்கும் போதெல்லாம் மனிதகுலத்தை காக்கும் வகையில் செயல்படுகிறது இந்தியா. லக்னோ உலக தலைமை நீதிபதிகளின் சர்வதேச மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் இதமான பனியுடன் கூடிய குளிர்ந்த சூழலை அனுபவிக்கும் மக்கள். படகு சவாரி செய்தும் இயற்கை அழகை கண்டு ரசித்தும் உற்சாகம். சீனாவுடன் நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டினருக்கு மீண்டும் விசா வழங்க மத்திய அரசு முடிவு. கடந்த 2020இல் கல்வான் பள்ளத்தாக்கு மோதலில் நமது வீரர்கள் 20 பேர் கொல்லப்பட்டதை கண்டித்து நிறுத்தப்பட்ட சுற்றுலா விசா சேவை தற்போது தொடக்கம். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை ரிலையன்ஸ் நிறுவனம் நிறுத்தியதற்கு அமெரிக்கா வரவேற்பு. இந்தியாவுடனான அடுத்த கட்ட வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு இந்த நடவடிக்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்றும் வெள்ளை மாளிகை நம்பிக்கை. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் 28 அம்ச திட்டத்தை அறிவித்தது அமெரிக்கா. ஒருபுறம் ரஷ்யாவுக்கு சாதகமாகவும் மறுபுறம் உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலும் டிரம்பின் நடவடிக்கை உள்ளதாக தகவல். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரும் நியூயார்க் மேயருமான மம்தானி சந்திப்பு.
மேயரை கம்யூனிஸ்ட் என விமர்சித்து வந்த நிலையில் நியூயார்க் நகர வளர்ச்சிக்கு தேவையானவற்றை செய்து தருவேன் என ட்ரம்ப் உறுதி அளித்ததாக தகவல். அகமதாபாத் ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகளில் நமது வீரர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். சொந்த மண்ணில் எதுவும் சாத்தியம்தான் என்றும் டோக்கியோ ஒலிம்பிக் பதக்கம் வென்றவரும் இந்தியாவின் நட்சத்திர பளுதூக்கும் வீராங்கனையுமான மீராபாய் சானு நம்பிக்கை. ஸ்மிருதி மந்தனாவின் ஹல்தி கொண்டாட்டத்தில் இணைந்த இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகள். அண்மையில் திருமண நிச்சயதார்த்தம் குறித்த வீடியோ வெளியான நிலையில் சக வீராங்கனைகள் உற்சாகம். இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 தொடருக்கான தென்னாப்பிரிக்கா அணி அறிவிப்பு. ஒருநாள் போட்டி கேப்டனாக பவுமாவும் T20 கேப்டனாக மார்கரமும் அறிவிப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி கவுகாத்தியில் இன்று தொடக்கம். கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் போட்டியில் அடைந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்க இந்திய அணி தீவிரம். நியூசிலாந்து மேற்கு இந்திய தீவுகள் இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி. முதல் 2 போட்டிகளில் நியூசிலாந்து வெற்றி பெற்ற நிலையில் இன்றைய போட்டியில் ஆறுதல் வெற்றி பெற மேற்கிந்திய தீவுகள் அணி தீவிரம். வெள்ளை மாளிகையில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ உடன் கால்பந்து விளையாடிய ட்ரம்ப். AI வீடியோவை இன்ஸ்டாவில் பகிர்ந்த அமெரிக்க அதிபர். 56வது கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் அமரன் திரைப்பட குழு. ஓப்பனிங் ஃபீச்சர் பிரிவில் திரையிட தேர்வான நிலையில் சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி உள்ளிட்டோர் பங்கேற்பு.